நிக்கிறியா? சேதாரமாய் போச்ச. சேதாரமானது இன்னைக்கு எந்த விதத்துல வில்லங்க இல்லாம என் கையில கொடுக்க அப்படின்னு கேட்டு நிக்கிறியா? இல்லையா? அடியா சில சிக்கல்லையும் சிக்கி நிக்கிற. இதுக்கு விலை கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிற. பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சுல கைப்பற்றிட்டு நீ மறுபடியும் சிக்கல் எல்லாம் பாத்துக்குவியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். எப்படி சொல்லிட்டே இருக்குதா? காரணம் இருக்குது. நான் முழுக்கிறேன். போதுமா? தாயி நீ இதை பத்தி போட்டு மனசுல உழப்பிட்டு நிக்க வேண்டாம் ஐயா. உத்தரவு போட்டு முடிச்சு கொடுத்தேன்பா. போதுமா? தாயி போட்ட இன்னைக்கு கொத்தளமாக வருது. இன்னைக்கு நில உலகம் நிக்குதே இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மோனமா நிக்கணும் அதே மாதிரி இல்ல மத்தனை குடும்பம் போய் நிக்குதப்பா. வருமானம் இல்ல, தீராத குறையோட வந்து நிக்குது. இதுக்கெல்லாம் பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குது. கலங்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில் வந்து உத்தரவு கேட்டில. உத்தரவு நீ நினைச்சபடியே முடிச்சு நல்லதுபடி கொடுத்தனாயா. அதெல்லாம் நான் இருக்கிறனாய 3.25 நாளைக்கு என் வாசலை போட்டு அடிச்சுக்கலாம். வா பத்திரம் வச்சுக்க. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமா நிக்கிறாயா. வருமானம் பத்த மாட்டேங்குதாயி. தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. சுமைக்கு விட முடித்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியாப்பா. நாலா பக்கமும் ஈட்டி பாயுதே இல்லையா தாயி? ஏமாந்த அவ்வளவு பழச்சிட்டியே. வெறுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கைவிட்டு போயிடுச்சு. நீ கால சுத்திர போம்பா கொத்தி வேடிக்கை பார்த்துதாயா. கட்ட உடைக்கிறனாயா. சில திசையை காமிக்கிற அந்த திசையில போ. அப்படியே போய் ஒன்னா என்னதாயி நில உழைஞ்சு வந்து நிக்கிறியே இல்லையா தாயி? இல்ல சேதாரம் ஆயிடுமா? இல்ல சேதாரமாக காப்பாற்றி கொடுப்பியான்னு கேட்டுட்டு நிக்கிறேன். உடனே தாயி என்னதமோ நடக்குது வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயே. நானும் சொல்லல. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தாயி. அதான் கையிட்டு போகாம கையை பிடிக்கி எடுத்துட்டு கம்பளது புரிஞ்சுதா? வாடகை கப்பிக்கள் கப்பிச்செல்லாம் இல்ல அப்படின்னா 4 நாளுக்கு மேல தூக்கி உண்டாயா. பயப்பட வேண்டாம். உங்க காரியத்தை முடிச்சு 3.25 நாளையில முடிச்சு சந்தோஷ சுப்பிரமணியம் நிறுத்தி காமிக்கிறாயா. 11ஆவது நாள் இந்த கருப்பு நாள் உனக்கு உத்தரவு போட்டுறாரு. போதுமா தாயி? தாயி என்னதாயி ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குது இல்லையா தாயி? காரியம் அப்படித்தான். இன்னைக்கு எல்லாம் சேதாரமாயி போயிடுது. இன்னைக்கு மானொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசமாயி போயிடுதாயா. நீ தெசமாயி போன கண்ண தெசையோட்டு கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? தாயி சில சுற்று வேலை நடக்குதாயா. கொஞ்சம் உஷாரா நில்லு. நானுக்கும் தகுதி பண்ணல. எடுத்து விரட்டி உன்ற வட்டியை வாழ வச்சு அதை வீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? பாலுக்கு கருப்ப நான் இருக்கிறேன். சுடலையான கும்பிட்டு இருக்கிறியா? தாத கும்பிடு. அவனை உதிரிப்பு சொல்றேன் என்கிட்ட வந்து அதையும் ஜாதிச்சு கொடுத்துருந்தாயா. தாயி கவலைப்படாத. நீ விட்ட கண்டி இருக்குமே தொழுத கைக்குமே 3 நாள்ல விட தரப்போம். போதுமா? வரவல்ல சொல்றது புரிஞ்சுதா? போ தாயி. காரியம் கை கூட மாட்டேங்கிறாயா. காரியம் நல்ல காரியம் கை கூட மாட்டேங்குது. 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. கணக்கூட போற போது நின்று போயிடுது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விட குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம் தாயி. சிலர் அதுல குறை இந்த கட்டத்துல குறை அந்த கட்டத்துல குறை நல்லா சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் எந்த குறையா இருந்தா இந்த பாத்துட்டு இருப்ப நான் இருக்கிற தாயி. தங்கத்தேர் ஓட்டி உத்தரவு காமிக்கிறேன். புரிஞ்சுதா? சாதாரணமா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஐயா. தங்கத்தேர் நம்ம இருக்கது புரிஞ்சுதா? 11ஆவது நாள் ஒரு அதிசயம் என்ற பட்டியல் நடக்குது. புரியுதா? ஓ வரம்போ ஓடியாட்டம் தூளியாட்டம் சிக்கல். வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. மரம் மாறி போகுது. மரம் மாறி போற மரமெல்லாம் பேசிட்டு வர உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி இது எல்லாம் மீட்டு கொடுத்து அதை கைப்பற்றி கொடுன்னு கேட்டு ஏதாவது தகுதிமா நில்லு. ஏமாந்த பலம் பழைக்காத. கொஞ்சம் உஷாரா போல 3.25 நாளில் கருப்புன்ற கோட்டைக்கு வந்துருப்போம். அத்தைக்கு ஆண்டு இந்த ஆங்கார் கருப்பை கோட்டை வந்து நின்று தேவப்பட்டியில் உன்னைய சிரிக்க வச்சு காமிக்க. போதுமா? அப்படியே வந்து எடுத்து சார் அப்படி போங்க. தலை நின்னு பேசுறேன். என்ன பண்ணா பேச அரமனை கட்டோனே அரமனை கொஞ்சம் தவுந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி? அதெல்லாம் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். இப்ப வந்து பட்டியல கையேந்திட்டீங்கள ஓ ஆரம்பிச்சு அரமனைய அந்த மேலோட நிக்குது இல்லையா? ஓ கோட்டை கட்டி போடலாம் தான் சொன்னேன். அரமனை கட்டித்தரேன்னு சொன்னேன். அதே மாதிரி அரமனை கட்டுது. பயப்பட வேண்டாம். இந்த பாத்து கருப்பும் கோட்டையில 3.25 நாளையில முழு தரேன். போதுமா? ஓ எதிர்பார்த்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். தொழில கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருந்து கண்ணு கருத்துமா இருந்துச்சுன்னா உஷீரின்னு எப்படி
இல்லப்பா பாரு நல்லா செய்யறாங்க. இல்லையா தரம் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் உஷாரா என்னன்னு ஆராய்ஞ்சு பாரு. புரியுதா? ஆராய்ஞ்சு பாரு. ஒண்ணு பயப்பட வேண்டாம், தொழில் ஆரம்பிச்சு போடலாம். 3.25 நாளில் அதையும் வெறி கொடுத்துறேன். போதுமா? விடாத தொடர்ந்து அதை மேற்கொண்டு செய்ய ஐயா. முடிச்சு தந்துற அரண்மனையும் அமைச்சு கொடுத்துறேன். என்னதாயி உனக்கு அதிசயத்துக்கு காமிச்சிருந்தேன். மருத்துவ ரீதியா என்னென்னமோ சொன்னாங்க, ஏதேதோ சொன்னாங்க. ஐயோ என்ற பொண்ணா பின்ன மட்டும் போயிடுவானா, என்ற தங்கத்தை காப்பாத்தி கொடு அப்படின்னு நீயும் 2 நம்பிக்கையோட மருத்துவத்தை தான் பார்க்கணும். நீங்களும் சாமி போதம்னு கிடக்குற, நான் மருத்துவத்தையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ஓரியாட்டம் போட்டு ஒன்னா வற்புறுத்தல கொண்டு வந்து நிறுத்துறேன். இல்லையா? இப்ப கற்பனை நம்பரையா இருக்கிற இடமே காணுமே. மருத்துவத்திலும் சொல்லிட்டாங்களே, இதுதான் ஐயா கற்ப புரிஞ்சுட்டா தாயி. என்னை 3 மனசோட நின்றுட்டா நம்பிட்டா இது சக்தி வாக்கு. நான் ஆக்ரோஷக்காரன், நான் ஆக்ரோஷத்துல தான் இருப்பேன். என்னை அண்டி வர்றவங்க என்னை அண்டி வந்து நின்னா தான் காப்பாற்றுவேன். என்ன ஏன்னா தானே நினைச்சா காப்பாற்ற மாட்டேன். ஆனா நீ என்ற பாதத்தை பிடிச்சி கையெழுத்தி நிக்கிறியா, நீ எந்த விதத்திலும் விண்ணப்படாது. இது சக்தி வாக்கு. இல்லாதாயி தொழில் முறையில கொஞ்சம் நலக்கத்தை போட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? 72 மணி நேரம் கருப்பு அங்க வந்து நிக்கிற போதுமா? அவனுக்கு அடியானுக்கு வெத்தகனுக்கு உத்தரவு போட்டாச்சு, போய் பாரு. திருச்சி தொழில் நல்லபடியா நடக்கணும். வேலைக்கின் தொழில் இன்னைக்கு மனசார வந்து செஞ்சிருக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். கட்ட உடைக்கிறப்பா இன்னைக்கு உடைக்கிற பாத்துக்கா. இன்னைக்கு உடைச்சு நடைக்கு நட படிக்கு படி அள்ளி படியாந்து போல கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த இடத்துல வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருமானத்தை காமிக்கிறேன். வருமானத்தை காமிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்த காமிப்பனாயா, அந்த இடத்துல அரமலை கட்டி போடலாம். அதே மாதிரி விட்டதையும் மீட்டு கொடுத்து உங்க வட்டியும் வாழ வச்சு இதே இடத்துல நிறுத்தி காமிக்கிறாயா. சக்தி பாக்குமா? தொழில் செய்யறடா, வருமானம் வர்றடா, அதனுடைய கட்டு தங்கத்தே ஓட்டி இல்லாமா? தங்கத்தே ஓடுற இடத்துல புதர் மங்கி கிடக்குதாயா இல்லையா? இந்த வாழ்க்கையில அந்த புதர் பூரா கலைச்சு தேர் ஓட்டி முத்து எடுத்து போடலாங்க முடியுது. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிறாயா. தைரியமா போ, கொஞ்சம் கோபத்தையும் குறைச்சுக்கோ. புரியுதா? வா பத்திரம் வச்சுக்கிற. 9வது நாள் கருப்பு அங்க வந்து நிக்க அதிசயத்து காமிக்கிறேன். போதுமா? தாயே காய்ச்சி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா ஐயா? உத்தரவு தசையும் காமிக்கிற. என்ன கொத்தலம் பண்ணி போடலாம். போதுமா? இன்னையிலிருந்து வந்தாய் புடிச்சுக்கா, பத்திரம் வச்சுக்க. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறதாயி பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசைக்குள்ள கருப்பு நாள் அடையாளம் போடுறோம். போதுமா? இந்த எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. போகிறோம் விட கொடுத்துருக்க புரிஞ்சுதா? இன்னைக்கே கட்ட உடைக்கிற, இன்னைக்கே மாற்றி கொடுத்தனாயா விடையும் கொடுத்துறோம் போன்னு சொல்லிட்டேன். போ பதில் பேசுங்க. இதுதாயே எடை போட்டு பாக்குறாங்க இல்லையா? உனக்கு சேர வேண்டியது நீங்க பங்க போட்டு நிக்குது. எனக்கு பங்கம் இல்லாம எனக்கு கையில கொண்டு ஒப்படைச்சு என்ற வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? நீ கேட்கறது நியாயமான தீர்ப்பு தான், தீர்ப்பு கொடுத்துடலாம். கம்மனு நீயும் 1000 பக்கம் கையேந்தி பார்த்துக்க, ஒரு பக்கம் கை கொடுத்தா கடற்கூல என்னை நம்பி வந்து நிக்கிற. தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறதாங்க. இன்னையிலிருந்து உங்க குடும்பம் இன்னைக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி இந்த சொத்தையும் வாங்கி கொடுத்து பேர் வாங்கி போடலாமா? மாற்றி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? புரியுதா? ஐயா தாயி இன்னையிலிருந்து ரேட்டு போட வந்து நிற்பனாயா? வா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு போட வந்து நிக்கிறதாயி. இன்னைக்கு கட்ட உடைச்சிருந்தாயா? கட்ட உடைச்சு கைப்பற்றி கொடுத்து நோவுநடி நீக்கி தொழிலை பெருக்கி செல்வாக்கி பெருக்கி போடலாமாயா? இன்னைக்கு வெடிக்கு வெடியாத நேரம் நான் உங்க இல்லம் வந்து போது வந்தாயி கொஞ்சம் இல்லத்தை சுத்தமத்தமா வச்சுக்கோ. நான் வர்றதுக்கு அடையாள சந்தனமும் ஜவ்வாது மனம் வீசுப்பா வந்து ஒரு குறிப்பு வந்து எடுத்து வெளியே வீசிட்டு வந்தாங்க. புடிச்சுக்குதாயி வாகனம் போக்குவரத்து எல்லாம் வச்சுக்கோ. பொறுமையா நின்று எந்திரி போ. வர்றப்போ சந்தோஷம் போகி வந்தது விடியா இதுக்கு விட கொடுத்து கேட்டு நிக்கிறேன். தாயி தாயி என்ற தங்கா கண்ணீர் விட்டு நிக்கிறதுக்கு தகுதிமல் இல்லை. உங்க குடும்பத்தை இன்னிலிருந்து கட்ட உடைக்கிறனாயா? ஆலாமரம் தலை வச்சு தொழிலையும் பெருக்கி செல்வாக்கியும் பெருக்கி சில சிக்கலுக்கும் விட கொடுக்கறனாயா? எதிர்பார்த்து நிக்கிற காரியம் பொறுப்பு போட வந்து நிக்கிற. போதுமா? எப்படி வேணாலும் பண்ணிக்க.
எந்த விதத்திலையுமே புறப்படாதப்பா. இந்த கருப்ப கோட்டையில் நிக்கிறனாயா, இது சத்திய வாக்கு. சில மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆராய்ச்சி பாரு, கேள்வி வச்சுக்கோ. தாயி உனக்கு பேசிட்டா, மறைச்சு பேசிட்டா. தாயி உன்ற இல்லத்தினுடைய ஏட்டுக்கு வரனாயா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற இல்லத்தில் நீ ஊசி முனமேல் நிக்கிறியாயா. வெத்த கண்ணு கொஞ்சம் மனநில பாதிச்சு நிக்குதாயா. இது நீயும் உலகமே சுத்தி பார்த்து வந்துட்ட. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதியும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல, இது நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிற தாயி. இது கட்டையும் காயத்தோடையா, இது பூர்வ ஜென்ம வேலை. இது நல்லா தாயி என்ன பண்ணலாம் தாயி. நான் பொய்யேடு எடுக்க மாட்டேனாயா, பொய்யேடு எடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா தாயி? இது அந்த அளவுக்கு என்கிட்ட ஓரியாட்டம் போடுறேன். சவால் என்ன? சரி, அந்த அளவுக்கு நீ நம்பி நிக்கணுமாயா. நம்பி நின்ன அப்படின்னா மனையவே முக்கி மறுவாய் காமிக்கிறாயா. புரிஞ்சுதா? நடைக்கு நட, நடைக்கு நட, படிக்கு படி மீத்து. என்ன பொன்னாளுடைய காரியத்தை அவளே நடத்திக்கிற மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுக்கறாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? இந்த பிடிச்சுக்கோ. ஓ 2 கனி எப்படி தேய்க்கணும்னு சொல்லி அடியான கேட்டுக்கா. காயத்துக்கு கூட வந்து நின்னாச்சு. எந்த விதத்திலையும் பங்கம் வந்து சேராது. கூட மாற்றத்தை கொடுத்தாச்சப்பா. பயப்பட வேண்டாம். அம்மாவாசைக்கு சாதிச்சு போடலாம். வருமானம் கொண்டு போய் ஒரு பக்கம் தேங்கிடுது. அந்த வருமானத்தை கைப்பற்றி கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா. அது போகும். அடியா பெத்த கண்ணு படிப்பு முறையில உத்தரவு கேட்டு வந்து நிற்குது. அரண்மனை அமைக்க அரண்மனை அமைக்கிற அலங்காரம் பண்ணி போடலாம். இது சத்திய வாக்கு. அதே மாதிரி இந்த பணங்காசு பிரச்சனைக்கு கொஞ்சம் பொறுமையாத்தான் ஆகு. ஆனா வாங்கி கொடுத்து போதுமா? அடியா இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த மாற்றத்தை கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து வெள்ளோட்ட காமிச்சு வேடிக்கை பார்த்தலவா. பத்திரம் வச்சுக்கோ. ரசம் பயப்படாத. இங்க வா. வரணும் அடியா. அதேதான் ஜாதிக்கணுமா, காட்சியா கொடுத்தாகணுமா, மீட்டு தந்துடனப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ நினைச்சபடியே அமைச்சு கொடுத்த போதுமா? இன்னையிலிருந்து இந்த கருத்தை பூரா வந்து நிக்கிறவா. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. வாகனத்துல அதுத்த மனசுல கவலையை நீ தந்துட. தொட்டது தொடங்கு. இல்லத்துக்குள்ள எல்லாம் இனிமேல் சண்டை சச்சரவெல்லாம் வந்து நீல மாற்றம் வருமாயா. பயன்படுத்திப்பியா? பயன்படுத்திக்கோனு தாயி. அடுத்த வாரம் வரும்போது நல்ல செய்தி வரும். நில்லு. வாங்கணும் தொழில் வா. அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டில இன்னைக்கு சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறியா. இல்லத்துக்குள்ள முடை போச்சு. நோவு நொடி ஒரு பக்கம். வருமானம் இல்லாத நிக்கிறாயா. எல்லாருமே பகையாய் நிக்குது. மொத்தத்துல நீங்க முடைஞ்சு நிக்குது. விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா? சரி, என்னை நம்பி வந்துட்டீங்களா? மாற்றம் கொடுத்துடலாமா ஐயா? என் மட்டியில வந்து கையேந்திட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லதே ஓட்டிட்டு இருந்த உண்டா இல்லையா? நல்லதே ஓட்டுனதான் மறந்துடுவீங்களே. அதுக்கப்புறம் இன்றைக்கு 3 ஆண்டு காலமா படாத மாதிரி பட்டு சீரழிஞ்சு சின்னப்பட்டு உலகமே சுத்தி எங்கேயும் நல்லாகாம அப்பங்கிட்ட போய் விழுந்தாத்தான் இதுக்கு விட கிடைக்கிட்டு ஒடியாந்து இருக்கிற உண்டா இல்லையா? பத்திரமா வச்சுக்க. புரிஞ்சுதா? கடனுடன் கடனுடன் தலைக்கு மேல நிக்குது. கடன் சுமையை தீர்த்து கொடு. ஏதோ ஒரு தரம் போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற உண்டா இல்லையா தாயி? நானும் உன்னை பல சோதனை போட்டு பார்த்தேன். ஆனா என்னை விட மாட்டேங்கிறிய. வாழ வச்சா அப்பந்தான் இல்ல அப்படின்னா வேற தேவாதி செய்யாது அப்படின்னு அப்படியே வந்து நின்றுட்டேன். அதிசயத்தை காமிக்கிறது. ஒரு திடீர் வருமானத்தை காமிக்கிறாங்க. ஒரு திடீர் வருமானம். நான் எந்த முறை எப்படினாலும் நான் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? திடீர் ஆதாயத்தை காமிப்போம். ஆனா நீ உஷார கடன் அடைச்சுக்கணும். அதை விட்டு போட்டு ஆட்டம் பெருசா இருந்ததுன்னா எச்சா கடன் ஆகி போயிடும். எப்படி? புரிஞ்சுதா தாயி? அது போக படிப்பு முறையில வர்றேன். தங்கம் நல்லபடியா படிச்சு அரண்மனையில் உட்காரவனே அப்படின்னு அழகுதான் ரோட்டி காமிக்கிறாங்க. பயப்பட வேண்டாம். என்ற தங்கத்துக்கு இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதும். போதுமா தாய்? என் திருநாளுக்குள்ள உனக்கு தங்கத்தேர் ஓட்ட முடி, தங்கத்தேர் ஓட்ட முடி. போதுமா? இவன் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். எத்தனையோ பக்கம் போன ஒரு பக்கம் கை கொடுக்கல.
கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயி நான் இருக்கிற தகுதி மண்ணில் தாயும் தவக்கணுமா நானே தான் காரணத்தோட உன்னை விலைக்கு விட்டேன் இப்ப நானே தான் கூப்பிட்டு பாத்தியா ஏன்னா போன போக்குல அங்க போனா காரியம் நடக்காதப்பா என்ன இப்ப தாயி எண்ணி 3 வாரத்துக்குள்ள முடிச்சு தசை காமிச்சிடலாம் போகிறப்போ